அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன குட்டி பதிவு. நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. நேற்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு நாள். கொஞ்சம் காயின் ரெடி பண்ணேன். நேற்று போடுவதற்கு காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலேயே அதை போடுதேன். வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. சுபாஷ் சந்திர போஸினுடைய 4 விதமான நாணயங்கள். இது ஹைதராபாத். $1997 ஹைதராபாத். ஒரு காயின் $700. எல்லாமே ஸ்கேர் ஐட்டம். இது நல்ல குட் கண்டிஷனான காயின். 2வது நாணயம் 1997 மும்பை. 3வது நாணயம் 1997 கல்கட்டா. 4வது நாணயம் 1997 நொய்டா. ஒரு 4 நாணயம் வச்சுருக்கேன். இது 700 ரூபா, இது 400 ரூபா 1100, இது 200 1300, இது 300 1600 ரூபா. அந்த 4 நாணயத்தினுடைய விலை. 4 மின்ட்டு, 4 நாணயம். இது ஒரு செட்டு. இதனுடைய ரேட் 1600 ரூபா. இந்த மின்ட்டை தேடி கண்டுபிடிச்சி 4 வைக்கிறதுக்குள்ளே தான் போதும்னு ஆகிப்போச்சு. ஒரே மாதிரி மின்ட்டுகளாக இருக்குது. எல்லா நாணயமே ஸ்கேர் ஐட்டம். இந்த 1600 ரூபாய்க்கு நீங்கள் 1000 ரூபாயை குறைச்சிக்கோங்க. 600 மட்டும் கொடுங்க. அந்த 4 நாணயத்தை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருது. Only 600 rupees 4 coins. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1997 ஆல் மின்ட்ஸ். இந்த ஒரு நாணயமே 700 ரூபா. உங்களுக்கு 4 நாணயத்தையும் சேர்த்து நான் 600 ரூபாய்க்கு தான் தரேன். 4 நாணயத்தையும் சேர்த்து நீங்கள் வலைத்தளத்தில் வாங்கினோம்னா 1600 ரூபா ஆகும். நீங்கள் வேறு மின்ட்டு தேட வேண்டாம், வேறு நாணயங்கள் சேகரிக்க வேண்டாம். இந்த 4ஐயும் வாங்கிட்டேன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் ஒரு செட்டு ஃபினிஷ். தேங்க்யூ. இது ஒரு 2 நாணயம் யூஎன்சி நாணயம் வந்துச்சு. ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல். ரெண்டுமே யூஎன்சி நாணயம் தான். கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் காயின்னு. கீழே மின்ட்டு இருக்காது. ஒரு நாணயம் 200 ரூபீஸு 100% யூஎன்சி. இந்த 2 நாணயம் மட்டும்தான். படையல் நாணயம் வேறு நிறையா இருக்குது. 2 நாணயம் மட்டும் யூஎன்சினர் அப்படியே கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன். நாணயத்தை நல்லா பார்த்துக்கோங்க. முன்னும் பின்னும் நல்லா பார்த்துக்கோங்க. 2 நாணயம் மட்டும்தான் இருக்குது யூஎன்சியில். மற்றபடி படையல் நாணயம் வேறு மின்ட்டு வேறு நாணயங்கள் வச்சுருக்கேன். ஆனால் இது 2 மட்டும்தான் யூஎன்சி வந்துச்சு. இது ஒரு கொஞ்சம் ரேர் காயின். இது 1980 உள்ள மும்பை மின்ட்டு. ஒரு காயின் 150 ரூபா, 200 ரூபா. நான் கொடுக்குறது 100 ரூபா. 80 வெரைட்டிஸ் கிடைக்காது உங்களுக்கு. ரொம்ப 2 மின்ட்டு தான். மும்பை கல்கட்டா 2 மின்ட்டு தான். கல்கட்டா மின்ட்டு சும்மா ஒரு 1500 இருக்கும் ஒரு காயின். அது அவ்வளோ ரேரு. இது மும்பை மின்ட்டு ஸ்கேர் ஐட்டம். இது ஆக்சுவல் ரேட்டு 200 ரூபா. நான் 100 ரூபா தான் கொடுக்கேன். உங்கள் கலெக்ஷன் இல்லைன்னா இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 1957 யூஎன்சி காயின். ஒரு 10 காயின் வந்துச்சு யூஎன்சி. பக்கா யூஎன்சி. ஒரு காயின் 100 ரூபா. 10மே உங்களுக்கு 1957 கொல்கட்டா மின்ட்டு தான். 1 2 3 4 5 6 யூஎன்சி தான் எல்லாமே. 7 8 9
9 9 தான் இருக்குது. ஒன்று காணும் எங்கிட்ட கிடக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிடக்கு 10 நாணயம். 10ம் ஒரே இயர், ஒரே மின்ட்டு, பக்கா யூஎன்சி. இது ஒரு சின்ன ஹோல் காயின் வந்துருக்கு. வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து அப்புறம் என்ன விலைன்னு சொல்லுதேன். டென்மார்க்கு 1937 உள்ள 1 ஒரே. இது நேற்று வந்தது தான். இது ஒரு ஹோல் காயின், ஓட்ட காசு, டென்மார்க்கு. இயர் வந்து 1928 உள்ளது. 2 ஒரே. இது 1 ஒரே, இது 2 ஒரே. ஒரு செட்டாக வந்திருக்கு. இது 3 காயின். இது 5 ஒரே. டென்மார்க்கு 1930 உள்ளது. இது 3மே ஒரு செட்டு. அன்றைக்கி என்ன விலை போட்டு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, நான் என்ன விலை உங்களுக்கு தரப்போகிறேன் அப்படிங்கிறத இது 3 சேர்த்து வாங்கிக்கோங்க. ஒன்றா தனித்தனியாக வாங்க வேண்டாம். சுதந்திரத்துக்கெல்லாம் முந்தி உள்ளது. 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டு உள்ளது. இப்போ 1937 90 வருஷம் ஆகி போச்சு. இது 1928 98 வருஷம் ஆகுது. இது 1930 95 வருஷம் ஆகுது. மிகவும் பழமையான டென்மார்க் நாட்டில் உள்ள ஓட்ட காசுகள் 1 2 5 இது 3 சேர்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 குவார்ட்டர் ரூபி. 1/4 ரூபி இந்தியா 1910 1910 காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1910 7th எட்வர்டு 7th கிங் அண்ட் எம்பரர். நல்ல குட் கண்டிஷனான காயின் தான். இது மேலே சின்ன ஒரு கருப்பு இருக்குது, அது எடுத்துடலாம். அந்த இடத்துல இது நானே கூட எடுத்துகிட்டு தாரேன். இது ஒரு பெரிய நாணயம். என்ன நாணயம்னு பார்ப்போம். 1975 உள்ளது. ஃப்ரான்ஸ் தான். 10 ஃப்ராங்க்ஸ். 10 ஃப்ராங்க்ஸில் ஓல்டு காயின் 1975 உள்ளது. வேணும்னா சொல்லுங்கள், தாரேன். ஒரு ஜப்பான் நாணயம் 100 42ன்னு போட்டிருக்கான். நான் அதை சர்ச் பண்ணி பார்க்கல. எனக்கு என் கையில் வந்து ஒரு 25 வருஷம் ஆகுது. இந்த ஜப்பான் நாணயம் ஒரு நாணயத்தை வாங்கின கதையே வேறு. அது ஒரு ஜப்பான்காரர் ஒரு யாத்திரை வந்திருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியல. தமிழ் பேசுனா தமிழ் தெரியாது, ஹிந்தி பேசுனா ஹிந்தி தெரியாது. ஹலோ சொல்ல மாட்டேங்காங்க. அவங்க வேறு எதோ சொல்லுதாங்க. ஆங்கில மொழி மேலே அவங்களுக்கு அவ்வளோ கோபம். சரி என்ன செய்யணும், அந்த கைடிட்ட சொல்லி பேச சொன்னேன். இது என்ன பேசப்பா, எந்த நாடுப்பா அப்படின்னு சொல்லி. சார் ஆளை பார்த்தா ஜப்பான் மாதிரி தெரியுதுன்னு பேசினான். அப்போ ராமநாதபுரம் அரண்மனைக்கு பாத்தியப்பட்ட ஒரு அரண்மனை இன்னும் ராமேஸ்வரத்தில் இருக்குது. அது உள்ளே போய் தரிசனம் பண்ணுறாரு. அந்த அரண்மனைக்குள்ளே போய், பெரிய அரண்மனை ஸ்கூல் ஆயிடுச்சு. வேறு சின்ன ஒரு அலுவலகம், ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்குது மேலே வாசலில். சரி நானும் பின்னாடியே போகிறேன். போய் அவங்ககிட்ட பேசி போனேன். அவங்க வந்து ஒரு காயின் எடுத்து அந்த பூசாரி, அந்த அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. ஜப்பான் காயினை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து கோயிலில் பார்க்க போயிருந்தாங்க. நான் போகலை. நான் நின்று திரும்பி வந்து அந்த ஜப்பான் காயினை கொடுங்க அப்படின்னு. அது தரமாட்டேன்ட்டார். சரி நம்ம ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் அதை நான் ஒரு காயின் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆர்வம், என்கிட்ட ஜப்பான் காயின் இல்லை, அதெல்லாம் நீங்கள் எனக்கு அது ஒன்று தரணும் அப்படின்னு. அவர் சொன்னார், இந்திய ரூபாயில் அவர் எனக்கு உதவி செய்கிறதா இருந்தால் ஒரு 500 கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு காயினை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ இந்த ஒரு காயினோட ரேட் வந்து 500 இருக்கும் போல் அப்படின்னாரு. சரி ரைட்டு, என்ன செய்யணும்னு சொல்லி அப்போ 500 வந்து இன்றைக்கி 50,000 போயிடும். அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் 500 கொடுத்து ஒரு காயின் வாங்கிட்டு வந்தேன். இது 225 வருஷம் ஆகுது இந்த நாணயம் என்கிட்ட வந்து. இப்போ தான் பழைய ஃபோல்டர்லேருந்து எடுத்து பாலிஷ் பண்ணி மறுபடியும் புது ஃபோல்டரில் வைக்கேன். பாலிஷ்னால் விபூதி வச்சு மட்டும் பாலிஷ் பண்ணுவேன், வேறு கெமிக்கல் பயன்படுத்த மாட்டேன்.
என் கையில் வந்து 25 வருஷம் ஆகுது. 500 கொடுத்து வாங்கினது. இப்போ நான் இது 500 கூட போகுமோ 50 ரூபாய்க்கு போகுமோ தெரியாது. இப்போ உள்ள நாலேஜ் எனக்கு அப்போ நாணயங்கள் சம்மந்தமாக அப்போ இல்லை. அப்போ என்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு வேண்டி அது என்ன விலையாக இருந்தாலும் ஒன்று வேணும் அப்படின்னு எத்தனை நாட்டு நாணயங்கள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு எண்ணிக்கிட்டே போவேன். இன்றைக்கி 60 நாடு ஆச்சு, இன்றைக்கி 65 ஆச்சு, இன்றைக்கி 70 ஆச்சுன்னு சொல்லி ஒரு 160 நாடுகள் சேகரிச்சு நாணயங்கள். அதில் ஜப்பான் நாட்டு நாணயம் கிடைச்ச முதல் நாணயம் இந்த நாணயம் தான். இப்போ என்கிட்ட இது வந்து 10 நாணயம் இருக்குது. அப்போ வந்து இந்த ஒரு நாணயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல்டில் அலைஞ்சு திரிஞ்சு நின்று மணிக்கணக்கில் அலைஞ்சு வாங்கினேன் இதை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் முன்னும் பேசிக்கிட்டு இருந்த இந்த நாணயங்கள்லாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை என்கிட்ட வாங்கிக்கோங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் 2 காயின் இருக்குது. ஆளுக்கு 1 வாங்கினாலும் சரி, 2 வாங்கினாலும் சரி. நேதாஜி வந்து இது ஒரு செட்டு, அதனால் உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன். மற்றது அந்த 1 பைசாலாம் ஒரே வருஷம் ஒரே மின்ட்டு, அதனால் நீங்கள் 1, 2 வாங்கினா போதும். வேறு ஏதோ ஒன்று சொல்ல வந்து ஒரு 50 பைசா நாணயம். இந்த 10 மார்க் உள்ள ஹோல் காயினை வாங்கினா இந்த 3ஐயும் சேர்த்து வாங்க. நான் விலை அப்புறம் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி.